பாப்பா அச்சரகணித பின்னங்கள்ல வந்து கடந்த கிளாஸ்ல பார்த்தோம் வந்து பகுதியன் சமனா காணப்படக்கூடாது. அப்ப அச்சரகணித உறுப்புகள்ல காணப்படுறதுனால பகுதியன் சமனா இருக்கு, அப்படியே பார்த்து எழுதுறோம். பார்த்து எழுதிட்டு பாருங்க, தொகுதி எண்ல இருக்கு 5x மறை 2, 5x மறை 2ன்னு சொல்ற கோவையில இருந்து கழிங்க 3x மறை 5ன்னு சொல்ற கோவையை. 5x மறை 2 அப்படியே எழுதிடலாம். மறை எண்ணால பெருக்கி எழுதுங்க. மறை 3x மறைய மறையால பெருக்குனா நேர் 5 கீழ் 2x மறை 3, 5x 3x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடா இருந்தா கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 5. ஆகவே 5ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா 2x மறை 2 நேர் 5. வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 5. ஆகவே நேர் 5ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 3 கீழ் 2x மறை 3. அடுத்த கேள்வி கவனிங்க. அச்சரகணித உறுப்புகள்ல இருக்கு, ஆனாலும் பகுதி எண்கள் சமன் இல்லை. சமனா காணப்படாட்டி இந்த கேள்வியில மட்டும் நான் உங்களுக்கு இப்படி விளங்கப்படுத்துறேன். 5ன் கீழ் x 1ன் கீழ் 4x பகுதி எண்ணை சமப்படுத்திக்கலாம், இல்லாட்டி பொமாஃபி பார்க்கலாம். 4x x பகுதி எண்ணை சமப்படுத்தணுமா இருந்தா இங்க 4x காணப்படுது. அப்ப இந்த பகுதி எண்ணை 4x மாத்திரக்காக நீங்க எதால பெருக்கலாம்? 4ஆல பெருக்கலாம். அப்ப பகுதி எண்ண 4ஆல பெருக்குனா தொகுதி எண்ணை 4ஆல பெருக்குது. 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 5 20 கீழ் 4x நேர் 1ன் கீழ் 4x. பகுதி எண்கள் 2 சமனா காணப்படுது. ஆகவே தொகுதி எண்களை கூட்டலாம். 21 கூட்டினா கீழ் 4x. அடுத்து பாருங்க 5x 10x பகுதி எண்கள் 2 சமனா காணப்படல. ஆகவே நான் கணக்கை பார்த்து அப்படியே எழுதுறேன். 5x மேல் 8 மறை 10xின் மேல் 3 பகுதி எண்ணை நான் சமப்படுத்த போறேன். அப்ப இந்த இடத்துல உள்ள பகுதி எண் வந்து 10x. ஆகவே 5x அவங்கள 10x மாத்தலாம், பெருக்கலாம். அவங்களுக்கு 2ஆல 8ஐயும் பெருக்கணும் 2ஆல. 8ஐ 2ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 16 கீழ் 10x மறை 3ன் கீழ் 10x. பகுதி எண்கள் 2 சமனா காணப்படுது. ஆகவே தொகுதி எண்ணை கழிங்க. 16ல 3 போனா 13 கீழ் 10x. பகுதி எண் சமனா இருந்தா பார்த்து எழுதியாச்சு, தொகுதி எண்ணை கழிச்சு விடுங்க. அடுத்த கேள்வியில கவனிங்க. 2ன் கீழ் 3x நேர் 4ன் கீழ் 9x மறை 5ன் கீழ் 18x. அப்ப 3x 9x 18x. அப்ப கடந்த கிளாஸ்ல பார்த்த மாதிரி 3 9 18க்கு சேர்த்து பொதுவான ஒரு வாய்ப்பாடு, இல்லாட்டி பொமாஃபி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருது 18x. 18x வரணுமா இருந்தா 3x எதால பெருக்கணும்? 6ஆல 6 3 18. அப்ப 6ஆல பெருக்கணும். 18x வரணுமா இருந்தா 9 பெருக்குங்க நீங்க 2ஆல. 9 பெருக்குங்க 2ஆல, 4 2ஆல பெருக்கு. 5ன் கீழ் 18x. 18x வரணுமா அந்த 1ஆல பெருக்கணும். அதனால நான் பெருக்கி காட்டல, அதே விட கிடைக்கிறேன் நான். பெருக்கி எழுது 6 2 12 கீழ் 18x மறை 4 2 8 கீழ் 18x மறை 5ன் கீழ் 18x. பகுதி எண்கள் எல்லாம் சமனா காணப்படுது. பகுதி எண்கள் சமனா காணப்பட்ட ஒரு தடவை பார்த்து எழுதிட்டு மேல உள்ள எண்களை வந்து கூட்டுங்க. 12ஐயும் 8ஐயும் கூட்டலாம். 12 8 20. 20ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 15. இப்ப உங்களுக்கு சுருக்கலாம். 3ஆல சுருக்க முடியும். 3ஆல சுருக்குனா 5, 18 3ஆல சுருக்குங்க. 3ஆல சுருக்குங்க 5, 18 3ஆல சுருக்கி எழுதுங்க. 18ல 3 வந்து 6. ஆகவே 6x. கணக்கு இதோட முடியும். அடுத்த கேள்வியில கவனிங்க. இந்த இடத்துல இருக்கு 6, இங்க இருக்கு 3. பொமாஃபி படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே கடந்த கிளாஸ்ல பார்த்தோம். 6x வர்க்கம் 3x. 6க்கு 3க்கு பொமாஃபி வந்து 6 தான். x இருக்கு, x வர்க்கம் இருக்கு. ஆகவே பொமாஃபி 6x வர்க்கம். அப்போ பெஸ்டிக்கு 6x வர்க்கம் இருக்கனால அப்படியே பார்த்து எழுதுறோம். 2 3x நம்ம மாத்த போறோம் 6x வர்க்கம். அப்ப 3 6ஆ மாத்தணுமா இருந்தா 2ஆல பெருக்கணும். ஆனா இந்த இடத்துல உள்ளது x வர்க்கம். x வர்க்கமா மாத்தணுமா இருந்தா மேலும் ஒரு x ஆல பெருக்கணும். ஆகவே பகுதி என்ன நம்ம பெருக்கி இருக்கோம் 2x ஆல. நல்லா கவனிங்க, 3x பெருக்கி இருக்கோம் 2x ஆல. மேலதிகமா பெருக்கிற எண் வந்து 2x. ஆகவே தொகுதி எண்ணை 2x ஆல பெருக்கணும். 1ன் கீழ் 6x வர்க்கம் நேர் 2 4x
கீழ் ஆர்எக்ஸ் வர்க்கம். பகுதி எண்கள் ரெண்டு சமனா காணப்படுது. ஆகவே ஆர்எக்ஸ் வர்க்கத்தை எழுதிட்டு நீங்க கூட்டலாம் 1 சக 4x. அடுத்து பாப்போம் பகுதி எண் ஏ பி. ஆகவே பொவாசில வந்து வேற வேற எண்களா இருந்தா அப்படியே எழுதுறோம். அப்ப இந்த இடத்துல கவனிங்க, 1 கீழ் ஏபி வரணுமா இருந்தா இந்த பகுதி என்ன பி ஆல பெருக்குங்க. அப்ப நான் நேரடியா எழுதுறேன், ஏ பி ஆல பெருக்கணும். ஆகவே 1 பி ஆல பெருக்குனா 1 பி. 1 கீழ் பி ஏபி வரணுமா இருந்தா ஏ ஆல பெருக்கணும். தொகுதி எண் 1 ஏ ஆல பெருக்குனா ஏ. அடுத்த கேள்வி கவனிங்க, 8 6 6க்கு 8க்கு சேர்த்து பொதுவான மடங்குகள்ல சிறியது. 8 6 பொதுவான வாய்ப்பாடு 24 மாத்த போறோம். 3 கீழ் 8x வர்க்கம் நான் கணக்கு ஒரு தடவை பார்த்து எழுதுறேன். 1 கீழ் 6x. 24x வர்க்கம் உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா எதால பெருக்கணும்? 24 கிடைக்கணும். 24 கிடைக்கணுமா இருந்தா எதால பெருக்கணும்? 3ஆல. ஆகவே தொகுதி எண்ணை 3ஆல பெருக்கிறீங்க. 6x வந்து 24x வர்க்கமா மாத்தணும். நமக்கு 24 மாத்தணுமா இருந்தா 4ஆல பெருக்கணும். ஆனா அதிகூடிய அடுக்கு x வர்க்கம் x வர்க்கமா மாத்தணுமா இருந்தா இந்த x எதால பெருக்கணும்னா x ஆல பெருக்கணும். பகுதி எண்கள் 4x ஆல பெருக்கி இருக்கும். ஆகவே தொகுதி எண்ணை 4x ஆல பெருக்கணும். 9 கீழ் 24x வர்க்கம் மறை 1 4 x கீழ் 24x வர்க்கம். பகுதி எண் ரெண்டு சமனா இருக்கு. 9ல அது 4x கழிக்க முடியாது. ஆகவே 9 மறை 4x கீழ் 24x வர்க்கம். இதோட கணக்கு முடியும். அடுத்து கவனிங்க, 2 3 2க்கும் 3க்கும் சேர்த்து பொதுவான மடங்குகள்ல சிறியது. சாரி 2x வர்க்கம் 2x வர்க்கம் 3x. ஆகவே உமாஃபி 6x வர்க்கம். நான் டிரெக்டா விளங்கப்படுத்துறேன், விளக்குதான்னு பாருங்க. இது கொஞ்சம் மெத்தட ஷார்ட் மெத்தட மாத்துவோம். 6x வர்க்கம் வரணுமா இருந்தா 2x இதால பெருக்கணும்னு யோசிங்க. அப்ப 3ஆல மட்டும்தான் பெருக்கணும். ஆகவே 3 9. 6x வர்க்கம் வரணுமா இருந்தா 2x ஆல பெருக்கணும். 2x ஆல பெருக்குனா 4x. ஒரே வரியிலையும் விடை எழுதலாம். அப்படி முடிஞ்சா குயிக்கா எழுதிக்கங்க.